அண்ணா வணக்கம்ண்ணே. நான் தமிழ்நேரம் நேயர்களுக்கு வணக்கங்கண்ணா. நம்ம பண்ணையோட அட்ரஸ் வந்து சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டம்னா, தலைவாசல் இருந்து 3 கிலோமீட்டர் உள்ள நாவக்குறிச்சி கிராமம்னா நம்மளுது. எனி டைம் பஸ் வசதி இருக்குது. நம்ம பைபாஸ் ஓரத்துலேயே அம்மன் கல்யாண மண்டபத்துட்டு நம்ம காடுனா எப்பவுமே மாடு ஒரு 35 40 மாடு இருக்குன்னா, அதிகமாக மாடு பண்ணைக்கு எடுக்கிறோம், 4 மாடு 3 மாடு எடுக்கணும்னு நினைக்கிறவங்க வெள்ளி சனி வந்து அதிகமாக எடுக்கலாம்னா, மற்ற நாளையிலையும் மாடு 10 மாடு 5 மாடு கப்பலாம் எப்பவுமே இருக்கு. ஆனால் ஜெர்சியில் ஒரு கிராஸ் டைப் மாடு பெரிய மாடுனா நல்லா தார்பார் கிராஸ் இதில் ஒன்று நல்லா ஃபேட்டேஷனும் அருமையாக இருக்குன்னா, வெயில் மலைக்கு 24 நாள் வெயில் இருந்தாலும் வெயில் மலைக்கு நல்லா கிளைமேட் அடாப்ஷன் ஆகும்னா, நல்லா நடுமுது சொல்லி நல்லா ரெட்டை முதல் நெய்க்கிட்டான மாடுனால பேசப்படிக்கு நல்லா இருக்கும்ண்ணா கறவை. அதேமாதிரி குணமனமும் நல்லா சாமி மாதிரி குணமனம் தங்கமாக இருக்குண்ணா. 2 பேரும் கூட உட்காந்து கறந்தாலாம் மிஷினுக்கு நல்லா இருக்கும், கைக்கு நல்லா இருக்கும்ண்ணா. நல்லா குணமனம் நல்ல குணம்னா இது கறவை தலைச்சனுக்கு ஒரு 5 இந்த கணக்கு ஒரு 16 17 எதிர்பார்க்கலாம்னா 5 8 கீழே வர்றாங்க ஈஸியாக வரும்ண்ணா. நல்லா அடப்பை மாதிரி மடி பெருசாக தொங்காதுங்கன்னா பால் பீசிவிட்டு வத்திக்கும், பால் ஊறும் போது மடி வருங்கண்ணா. அது மாதிரி நல்லா குணமான நல்லா தாரணம் நல்லா பெருந்தாரணம் நல்லா மாட்டில் ஒரு மாசி மாதிரி மாடு நல்லா நீட்டாக ஒரு ஃபேமிலிக்கு விவசாயத்துக்கு நல்லா இருக்கும், ஒரு பண்ணை யூஸுக்கும் நல்லா இருக்கும். வால்குடி நல்லா இறக்கமாக இருக்குதுன்னா முட்டிக்காலுக்கு கீழே வால்குடி இருந்ததுன்னா கறவை நம்ம நினைக்கிற மாதிரி வரும், வீட்டுக்கும் அதான் அழகு. நம்ம இதே மாதிரி வால்குடி முட்டிக்காலுக்கு மேலே இருந்தால் அது வீட்டு யூஸ். இது வந்து வால்குடி நல்லா இருக்குது, வால் இறக்கமாக இருக்குது, கறவை நல்லா கறவை வருங்கண்ணா. மாடு நல்லா ஆரோக்கியமாக நல்லா உடம்பு கணத்தோட நல்லா இருக்குதுண்ணா. பேசப்படுங்க மாடு பாருங்க, என் ஹைட்டு நல்லா இருக்கும், முதுவும் நல்லா ரெட்டை முதுவு, சுழி சுத்தம் அசு சுழி இல்லாத நல்லா சுழினா பேசப்படி நல்லா இருக்கும்னா. காம்பு நல்லா 4 காம்பு ஓப்பா மடி பூரா நிறம் தரணும். அந்த மடியில் நிறம் தரக்கு மாதிரி பால் ஏமாத்தாதுண்ணா, கரை வருமா. அதே மாதிரி மடிக்கு நிறம் தர நல்லா பெரும்பூட்டம் மடி நல்லா இருக்குதுன்னா, இது ஒரு நல்லா தீனி கவனிச்சா 9 8 பால் வரும்னா, நார்மலான தீனிக்கு ஒரு 5 லிட்டருக்கு எடுக்காதுண்ணா, கரை வரணும். நம்ம மாடு சுழி சுத்தம் இல்லாத, மாட்டில் தப்பு இல்லாத, 4 காம்புக்கு உதைக்கிறதுக்கு, பூ தள்ளுறதுக்கு, குறைப்பழுவுக்கு எல்லாத்துக்கும் கேரண்டி சொல்லி கொடுக்குறோம். பால் அதிகமாக அவங்க இது பண்ணுறது அவங்க கையில் தானே இருக்குது. 1 லிட்டர் சேர்த்தும் கறப்பாங்க, நம்ம சொல்கிறதோட 2 லிட்டர் சேர்த்து பரவாயில்ல கறக்குதுன்னு ஃபோன் பண்ணுறாங்க கஸ்டமர். அது மாதிரி அவங்க கொடுக்குற தீனியில் இருக்குது. நல்லா வெயில் மலைக்கு நல்லா நிழலில் கட்டி பச்சை பாலை போட்டு கவனமாக பார்த்துக்கிட்டா நம்ம நினைக்கிற மாதிரி நல்லா கரை வரும். ஆனால் ரெட்டின் ஜெர்சியில் கிராஸ்னா ரெண்டும் கலந்ததுன்னா இது நல்லா கறக்கு பிடிக்க நல்லா இருக்குன்னா, சுழி சுத்தம் மாட்டில் எந்த தப்பு இல்லைன்னா கரை ஒரு நேரம் 10 8 அதுக்கு எடுக்காது. காலைல 10 சாயந்தரம் 8 ஈஸியாக கறக்கூடியமா. 20 லிட்டர் சொன்னாங்கன்னா நம்ம ஒரு 18 லிட்டர் சொல்லி கொடுக்கணும் யாருக்கு வேணாலும். 2வது கண்ணில் 6 பல்ல, 2வது கண்ணில் 2 நாளில் கண்ணு போகிற மாதிரி இருக்குதுன்னா ரெடி கறவையில் இருக்குது. இதை பார்க்குறவங்க உடனே கூப்பிட்டா எடுத்துக்கலாம். வீட்டுக்கு இங்கேருந்து வாங்கிட்டு போனதும் கண்ணு போனதும் 2 நாளில் கண்ணு போடணும், உடனே போகணும்னு நினைக்கிறேன். வண்டி ஏற்றி இருக்கணும், உடனே கண்ணு போட்டோம்னா போனதும் சீம்பால் சாப்பிடலாம். இந்த மாடு வாங்கிட்டு போனால் போன கண்ணு கால கண்ணு தானே போட்டுது, இந்த கண்ணு கிடையக்கின்னு போடுன்னு வாய்ப்பு இருக்குது. கிடையக்கனோட சீம்பால் போனதும் சாப்பிடலாம். இந்த மாதிரி நினைக்கிறேன்னா காலையில் 10 சாயந்தரம் 8 நம்ம கேரண்டியாக சொல்லி கொடுக்கலாம்னா, நேரம் 10 லிட்டர் வரக்கூடிய மாடு. நல்ல மடிக்காடு, நல்ல மடி சோவை, புறங்கணும், நல்ல காம்போலத்தோட எல்லாம் கணக்கோட நீட்டாக நல்லா இருக்குதுண்ணா. பீசை பிடிக்க ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுற அளவுக்கு இந்த மாட்டுக்கு பால் கெப்பாசிட்டி இருக்குதுண்ணா. ஒரு பண்ணை யூஸுக்கு நல்லா இருக்கும், வீட்டு யூஸுக்கும் நல்லா இருக்குமா தெளிவாக. நம்மளால் தீனி கொடுக்க முடிஞ்சால் போதுண்ணா. மாடு சாப்பிடலுங்கிற கூட வராதுண்ணா. நம்ம சாணம் புல்லு தான் மாதிரி எப்படி கறந்தது பாருங்க, மண்ணோட கறந்தது பாருங்க. நம்ம தீனி கொடுக்குற அளவுக்கு பால் வரும், தீனி கொடுத்தா போதும்ண்ணா. இது திங்கில மிச்சம் வச்சிருச்சா மாடு, தவிட்டு திங்கில வில்லு மேயில மேய்ச்சல் முறையில் எனக்கு மாடு வேணும், சொகுசாக இருக்குதுங்க, கீழே குனிய மாட்டேங்குது அப்படியும் ஒரு சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ண. நம்மள்கிட்ட பண்ணல, 10 இடத்துல போகிற கம்ப்ளைண்ட் பண்ண. நம்ம மாடு நீ தீனி கொடுத்தா போதும், அவுத்து நம்ம கையில் பிடிச்சா போதும், மண்ணுக்கான அப்படி வேரோட எடுத்து போடும். அந்த அளவுக்கு தீர்ந்தீங்க நம்ம மேய்ச்சல் முறையும் பார்த்து விவசாயிகளுக்கு அவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம எடுத்துகிட்டு வரோம். ஹச்சப்பில் கிராஸ் செம்புத்துல வட்டனா, இது செம்புத்து மரணா, நெத்தியில் அழகான ஒரு வெள்ளனா, மோடி டைப்பான மாடுனா. இது நல்லா பேசப்படி நல்லா இருக்கும், சுழி சுத்தம் மாட்டில் எந்த தப்பு இல்லைன்னா. நல்லா நீளபலமான மாடு, நல்லா பெரிய நல்ல நீளம்னா பாருங்க. காம்பில் கருங்காம்பு அஞ்சிருது, நல்ல மடிக்காலில் மடி சோவையில். இதெல்லாம் நேரம் 10 லிட்டர் சொல்லி கொடுக்கலாம்ண்ணா. 22 23 லிட்டர் சொன்னாங்க, நம்ம 20 லிட்டர் கேரண்டி சொல்லி கொடுக்கலாம்ண்ணா. நல்லா பயத்தங்கா மாதிரி நல்லா காம்பு நீளம், ஒரு பீருக்கு 50 மில்லி பால் வரும்ண்ணா. பேச பிடிக்க நல்லா இருக்கும், நல்ல நீளபலமான மாடு, குந்தணும் காலில் குறுங்கால் டைப்பில் நல்லா பெருமாடாக அமைஞ்சிருக்குண்ணா. இதெல்லாம் ஜெர்சியில் கிராஸ் டைப்பான, செம்புத்தில் மர டைப்பான மாடுங்க. இது ஹச்சப்பில் கிராஸ் டைப்பான மாடு, வெயில் மலைக்கு நல்லா தாங்கும்னா. பியூர் ஹச்சப் வாங்குறதோட இந்த மாதிரி மாடு எடுத்துக்கிறது ஹச்சப் வாங்குறவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்ண்ணா. எதிர்ப்பு சக்தியும் இருக்கும், வெயில் மலைக்கு மூச்சு வாங்காத, நம்ம அடிப்படிக்கும் தாங்கும். அது பியூர் ஹச்சப்பு மூச்சு வாங்க, நம்ம கிளைமேட் தாங்காது. அதனால் கிராஸ் டைப்பான மாடு ஹச்சப்பில் நம்ம வாங்கிட்டு வந்து கொடுக்குறோம். ஒரு ஃபேமிலிக்கு ஒரு மாடு இருந்தால் கூட நேரம் 10 லிட்டர் வந்து அந்த ஃபேமிலியை ரன் பண்ணோம்னா அந்த அளவுக்கு உள்ள கெப்பாசிட்டி மாடு. நம்ம தீனி கொடுக்க பால் தானே இறங்கும், அதிகம் உடம்பு ஏறாதுண்ணா. பால் உள்ள வக்குழி 20 25 கூட கறந்துருவாங்க. அதில் அந்த அளவுக்கு பால் வரக்கூடிய வக்குழி. நம்ம தீனி மேலே கொடுத்தா கீழே பாலாக வரக்கூடிய மாடு பால் உள்ள வக்குழி. நல்லா கருங்காம்பில் நல்லா பெருமாட்டில் குந்துண காலில் மாடு நல்லா மொட்டையில் ஒரு அழகான மாடு அமைஞ்சிருக்குதுண்ணா. இது வேணுங்கிறவங்க கீழே இருக்க நம்பர் கூப்பிடுங்க, உடனே எடுத்துக்கலாம்ண்ணா. யூடியூப்ல பார்த்து தான் அறிமுகமானாரு. அதை பார்த்து தான் ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணிட்டு வந்தோம். அது நாங்கள் சுத்துப்பல்லாம் போய் பார்த்தது கூட ரேட்டுங்க பரவாயில்ல, மாடு கொஞ்சம் தரமாக இருக்கு,
மணி அண்ணன் வந்து கொஞ்சம் அனுசரிச்சு கொடுக்குறாப்புல. மாடு பாருங்க, நான் ஒரு மாடு வாங்க தான் வந்தேன், ஆனால் 2 மாடு வாங்கிட்டேன். நான் மற்ற இதெல்லாம் சுற்றி பார்த்தோம், நம்ம வானத்துக்கு பூமிக்கிற மாதிரி இருக்குது ரேட்டு. இங்கே வந்து பார்த்ததுல இங்கே ரேட் நமக்கு எங்களுக்கு கரெக்டாக இருந்தது. ரேட் மாடும் பிடிச்சி விலையும் பிடிச்சி மணி அண்ணன் பிடிச்சிக்கிறாப்புல பிடிச்சி வாங்கிட்டு. ஆனால் ஒரு சிந்தில் கிராஸ் டைப்பான மாடுங்கண்ணா இது. இது நல்லா கறவெல்லாம் ஒரு 8-9 கறக்கும்னா இந்த கணக்கு. நல்லா முது நல்லா பெருமுதுனா சுழி, நடுமுது சுழி. அதே மாதிரி நெத்திலையும் ஒரே சுழி தான். கொம்பு நல்லா ஆஸ் கொம்பு, கிளி கொம்புல அமைஞ்சிருக்குதுன்னா இது இன்னும் கண்ணு போட 10 to 15 நாள் டைம் எடுத்துக்கோம்னா மடி நல்லா ஃபுல்லாக வரும்னா இந்த கணக்கு. நேரம் விவசாயி வந்து நம்மள்ட்ட கொடுத்தோம், நேரம் 10 கூட வரும்னு சொல்லியிருக்காங்கன்னா நம்ம ஒரு 16-17 லிட்டர் கேரண்டி சொல்லி கொடுக்கலாம். 9 லிட்டர் ஈஸியாக கறக்கும்னா இது. நல்லா பெருமாடு, நல்லா நீளப்பாலமாக, நல்லா நம்ம இந்த வாரம் நம்ம எடுத்துருந்தாலுமே குறுங்கால் டைப்பில் குந்துன காலில் நல்லா நெஞ்சிக்கணத்தோட குண்டியோடு எடுத்துருக்கோம்னா. அப்படியே நம்ம மடி வச்சும் மாட்டில் எதுவும் இல்லைன்னா பேசப்படி காம்பெலாம் நல்லா இருக்குன்னா மடி பூரா பாரு நேரம் தரும். நல்லா மடி பூரா இந்த தாரை பாரு நல்லா 2 இன்ச்சு பைப்பாடும் பெருந்தாள் இல்லை நேரம் பார்த்துட்டு வர மாட்டு தானே இந்த மாதிரி தார் இருக்கும். சாரை சின்ன தாரில் கறவை கம்மி தானே இருக்கும். பேச பிடிக்கும், லேடிஸுக்கு நல்லா இருக்கும், ஜென்ஸுக்கு நல்லா இருக்கும், ஒரு மிஷின் கறவைக்கு நல்லா இருக்கும், வீட்டு யூஸுக்கு நல்லா இருக்குமா. 10 நாளைக்கு மேலே டைம் எடுக்குதுன்னா மடியெலாம் தோல் சுருக்கலாம் புல்லாக கிடக்குது. நல்லா சாக்கு மாதிரி நல்லா பெருமடியாக வரும்னா. அப்படிலாம் சொல்லி சுத்தம் மாட்டில் குறப்பில் எந்த தவறு இல்லை. காம்பு தப்புக்கு தப்பு எந்த பிரச்சனை இல்லை. 2 தேவைப்படுறோம் ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை உடனே கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம். மாடு ஆல்ரெடி விட்டு ஒரு 3 மாடு பிடிச்சிருக்கேன். இப்போ இது 4வது மாடு. நான் பட்ஜெட் எதிர்பார்த்து வந்தேன், கரெக்டாக இதுவே பட்ஜெட்டில் பாலில் மாடு இருந்துச்சு, மாடு வாங்கிட்டேன். ஏற்கனவே விட்டு 3 மாடு வாங்கியிருந்தேன், இப்போ 4வது மாடு. பரவாயில்லைங்க, ஒரு கைராசி பரவாயில்ல. விலை அனுசரிச்சு வரப்ப முன்ன பின்ன அது பிடிச்சிருக்கு. இதோடய மாடு சொன்ன மாதிரி தரமாக இருக்குது, சொன்ன பால் வருது, பயப்பட தேவையில்லை. ஆனால் தலைச்சனா இது 4 பல்னா இது நல்லா செவலையில் நல்லா ஜெர்சியில் நல்லா வெள்ளை கொம்பு நல்லா இருக்குதுன்னா டைப்பு நல்லா பேச பிடிக்க நல்லா இருக்குன்னா குணம்னா சொல்லி சுத்தம் மாட்டில் எந்த தப்புலாம் நல்லா சல்ல விடம்னா கறவை 2 நேரம் ஒரு 5 சொன்னாங்கன்னா விவசாயம் நம்ம அவ்வளோதான் ஒரு 12-13 கெடுக்காதுண்ணா. நல்லா இன்னும் 1 வாரம் ஆகும். நல்லா குணமனம் தலைச்சனம் தான் ஈத்து மாடு மாதிரி நல்ல குணமனம். நல்லா கொஞ்சம் செல்வ கம்மியான இடத்துல இருந்ததுன்னா நம்ம போய் நம்ம செல்வாக்கு பண்ணால் 4 நாள் மாடலில் பெருசாகிக்கணும். ஏன்னா அது நீட்டாக நல்லா இருக்குன்னா எந்த தொந்தரவில் ஃபஸ்ட்டு மாடு வாங்க எனக்கு அனுபவமே இல்லைன்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாட்டை வாங்கினா ஜெயிச்சிக்கலாம், ஒன்றும் தப்பு வராது. ஆனால் ஜெர்சியில் கிராஸ் டைப்பான மாடினாவது நல்லா பேசப்படி நல்லா இருக்கும்னா சுழி சுத்தம் மாட்டில் எதுவும் தப்பு இல்லைன்னா நல்லா மாடு ரெடி கரை வேணும். எனக்கு 2-1 நாள் கண்ணு போடணும் அப்படின்னா இது இப்போ நம்ம இடத்துல உடனே கண்ணு போகிற மாதிரி இருந்ததுன்னா இன்றைக்கி நாளைக்குள்ளே கண்ணு போட்டுறோம். போனதும் சீம்பால் சாப்பிடலாம். நான் இது வாங்கினா நல்லா பேசப்படி நல்லா இருக்கும். கொம்பு இருந்தாலும் ஆஸ் கொம்பில் நல்லா ரொம்பவும் பெரிய மாடில் சின்ன பிள்ளை நடுத்தரமான மாடுனா குறுங்காலில் மாடு எனக்கு ஒரு 15 லிட்டர் கறவில் 13-14 கெடுக்கக்கூடாது. அது மாதிரி நினைக்கிறவங்க காம்பு நீளமாக வேணும், பால் பீச பிடிக்க, மிஷினுக்கு நல்லா இருக்கணும், கைக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க இதை சூஸ் பண்ண. ரெட்டின் ஜெர்சி கலப்பினா இது. ஜெர்சிலையும் கலப்பு, ரெட்டின் ஜெர்சிலையும் கலப்புனா இது. நல்லா பேசப்படி நல்லா இருக்கணும். கறவை 2 நேரம் ஒரு 13 லிட்டர் சொல்லி கொடுக்கலாம்ண்ணா. ஆனால் நல்லா தீனி செல்வாக்க வச்சிருக்கோம். 15 லிட்டரே கறப்பாங்கன்னா இன்னும் 2-1 நாளில் கண்ணு இறங்கிக்கலாம். மடி இப்பயே ஃபுல்லாக இருக்குதுன்னா நேரம் 10 லிட்டர்னு சொன்னால் கூட நம்புவாங்க. அதுக்கு தகுந்த மடி தான் நம்ம அந்த பால் சொல்ல மாட்டோம். 5 லிட்டர் வரும், 15 லிட்டர் கேரண்டி சொல்லி கொடுக்கணும். இதிலே கூட பண்ணலாம். இன்னும் பேப்பரமாக இன்னும் தோல் லூஸ் கிடக்குதுன்னா இப்போ இருக்கிற மாதிரியே நேரம் 10 லிட்டர் சொல்லுவாங்க மற்றவங்க. அது நம்ம சொல்லணும்னா நல்லா செல்வாக்காக தான் பாஞ்சு நார்மலாக திணிக்கு 13 லிட்டருக்கு எடுக்காதுண்ணா. இது நம்ம இடத்துல வந்து ஒரு கம்மி பட்ஜெட்டில் இருக்குதுண்ணா. ஒரு 60 ரூபாய்க்குள்ளேயே நம்ம இடத்துல இதை பண்ணிக்கலாம்ண்ணா. இது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனுக்கு நம்பர் கூப்பிட்டா 2-1 நாளில் கண் இறங்கிக்கணும். செம்புத்துல செவலனா நல்லா கிளி கொம்புல நல்லா பெருமானா 6 பல்லு தலைச்சங்கம்னா 4 பல்லா இருந்தால் 6 பல்லாகுதுன்னா 6 பல்லு தலைச்சங்கம்னா கலர் வித்தியாசமான நல்லா குதிரை மாதிரி நல்லா நீளபாலமான மாடு தான். பேச பிடிக்க நல்லா இருக்கும்னா தலைச்சங்கன்னு தான். ஆனால் ஈத்து மாடு 2-3 மாடுன்னு தானே சொல்லுவாங்க பார்க்கறது. ஆனால் இது தலைச்சங்கன்னு தானே. ஹச்சப்பில் கிராஸ் டைப்பான மாடுனா இது தலைச்சனுக்கே ஒரு 17 லிட்டர் கறவை கேரண்டியாக எதிர்பார்க்கலாம்னா இன்னும் 20 to 25 நாள் ஆகணும் கண்ணு போடுறதுக்கு. குணமெல்லாம் தங்கமாக இருக்கணும். நல்ல மடி நிறம் தரேன். ஆனால் மடி வந்து பார்வையே பெருசாக இருக்காதுன்னா இது ஆமை பை மாதிரி தான். நம்ம ஒரு கிராமத்தில் நம்ம ஒரு ஊருக்குள்ளே இருக்கோம், மக்கள் 4 பேர் வர இடத்துல பார்வை படுற இடத்துல இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இது கண்டிப்பாக தேர்வு செய்யலாம். மடி பெருசாக தெரியாதுன்னா உள் மடி மாதிரி கரை வரும்னா மடி ஒன்று பெருசாக தொங்கும். 5 லிட்டர் தான் வரும். இது மடியே கம்மியாக தான் தெரியும் உள் மடி மாதிரி. அது நேரம் 10 லிட்டர் வரதுக்கு கூட கெப்பாசிட்டி இருக்குது. இந்த கண்ணுக்கு நம்ம வந்து 15-17 2 நேரம் எதிர்பார்க்கலாம்ண்ணா. 2 நேரத்துக்கு சேர்த்து ஒரு 17 லிட்டர் கேரண்டி எதிர்பார்க்கலாம். ஏன் மடி கம்மியாக தான் இருக்குது, 4 லிட்டர் 3 லிட்டர் வர மாதிரி 15 லிட்டர் சொல்கிறாங்கன்னு நினைக்கோன்னா ஆமை மடினா உள் மடி. நம்ம வெளியில் மடி தெரியாதுண்ணா பெருசாக, ஆனால் கரை வரும்ண்ணா. ஏமாத்தாது. குறைஞ்சது செல்வாக்கு கம்மியாக இருந்தால் கூட வெயில் உள்ள ஏரியா இருந்தால் கூட ஒரு 15 லிட்டருக்கு எடுக்காதுண்ணா. வெயில் மழைக்கு நல்லா தாங்கும். மாடு பாருங்கள் என்ன உயரம் மாடு, நல்ல நீளம் குத்துற மாதிரி நல்ல நீள பழமான. ஆனால் தலைச்சனில் ஒரு அருமையான கிடையாதுன்னா இது வந்து செம்புத்துல மரம் வெள்ளை மரம்னு சொல்லுவாங்க. செம்புத்து செவிலு மரம் 3 கலர் கலந்த மாதிரினா அழகான கொம்பு கிளி கொம்பில் அமைஞ்சிருக்குதுன்னா நெத்தியில் ஒரு அழகான வெள்ளை, நெத்தியில் சுழியே இல்லைங்கன்னா முதுகில் மட்டும்தான் சுழி, அழகான ரெட்டை திமிழில் நல்லா முதுகுனா நல்லா நெய் கட்டான மாடு. முதுகில் நல்லா ஒரு ஆள் படுத்து கூட பெறலாம். அது மாதிரி முன்னாடி குறப்புல அது இது நம்மளுக்கு எந்த தவறு மாட்டுலாம் பேசப்படி குணமனலாம் அதே மாதிரி தலைசங்கன்னு தான் ஈத்து மாடு மாதிரி நான் குணமனம் பாரு. நான் கையை விட்டுட்டு பாரு நல்ல குணமனம் தான். பேசப்படி நல்லா இருக்கும். இன்னும் 5 to 20 நாள் டைம் எடுத்துக்கணும் கண்ணு போடுறதுக்கு. அதே மாதிரி மடிக்கால் தலைச்சனுக்கே இதெல்லாம் நல்லா கவனிச்சா
ஒரு 15 லிட்டர் எதிர்பார்க்கலாம் நம்ம கேரண்டியா. 4 காம்பு பூ காம்புனா மிஷினுக்கு நல்லா இருக்கும், கைக்கு நல்லா இருக்கும், ஒரு லேடிஸுக்கு நல்லா இருக்கும், ஜென்ஸுக்கு நல்லா இருக்குன்னா நம்மள்ட்ட ஃபர்ஸ்ட் கண்ணு நம்மள்ட்ட இருந்தே வளர்ந்து நம்மள்ட்டே வந்து ஃபர்ஸ்ட் கண்ணுல இருந்து நம்மள்ட்ட இருக்கணும், ஒரு புது மாடா நம்ம வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இது பெஸ்ட்டாக இருக்கும்னா அவங்க வளர்ப்புக்கு அவங்க குணமானதுக்கு பழகிக்கலாம். ஃபர்ஸ்ட்லேருந்தே 2 பக்கமும் உட்காந்து கறந்து பழகிக்கலாம். ஃபர்ஸ்ட்லேருந்தே ஒரு இளம் கடியாரே வேணும், நம்ம 10 கன்று வச்சுக்கணும், நம்ம விற்க தேவையில்ல, நம்ம இளம் பொருளாக வச்சுக்கணும், பின்னி 4 கன்று வச்சுன்னு நினைக்கிறவங்க இதை கண்டிப்பாக தேர்வு செய்யலாம். நல்ல குணமானமும் இருக்குது, பேசப்படி நல்லா இருக்குது, நல்லா தீனி செல்வாக்காக இருந்ததுன்னா இன்னும் 20 நாள் அவங்க கண்ணு போட கறக்கு பிடிக்க நல்லா இருக்கும். தலைச்சனிக்கு ஒரு 15 லிட்டர் வரக்கூடிய அளவுக்கு மாடு, நல்ல ஜாதி மாடு, நல்லா சுழி சுத்தம் இல்லாத நல்ல கெப்பாசிட்டியான மாடு, நல்லா இருக்கும். நெத்தியில் பாரு அழகான வெங்கடாஜலமே ஒரு நெத்தி வெள்ளனா, பல்லு 4 பல்லுண்ணா. இது ஜெர்சியில் கிராஸ் டைப்பான மாடுங்கண்ணா. இது நல்ல பெருங்கூட்டான மாடுனா, நீல பாலத்தில் நல்லா மாடு வெயில் மலைக்கு எல்லா அடாப்டேஷன் எல்லா கிளைமேட்டுக்கும் ஒத்து வர மாடுனா, 24 நேரம் வெயில் கிடந்தாலும் மூச்சு வாங்காதுன்னா, வெயில் மலைக்கு தாங்கும்னா, ஒரு நம்ம சொகுசாக வச்சிருக்கணும், பண்ணையில் தான் கட்டணும், நெல்லில் தான் கட்டணும்னா நம்ம கடமைக்கு வச்சிருந்தாலும் இந்த மாடு மூச்சு வாங்காதுன்னா நல்லா கறக்கும், அடிப்படிக்கு தாங்கும்னா. இது சொல்லி நம்ம எவ்வளோ வெயில் கிளைமேட்டாக தான் இது தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. பாலும் அது மாதிரி தலைச்சங்கனுக்கு 15 லிட்டர் கரை வந்துன்னா, இது 2வது 17 லிட்டர் கரை கேரண்டி சொல்லி கொடுக்கலன்னா பேச பிடிக்க நல்லா இருக்குது. குணமானா அது மாதிரி மேய்ச்சல் முறை நம்மள்கிட்ட வாங்குற மாடு எல்லாமே தண்ணி தீனிக்கு மேய்ச்சல் முறைக்கு செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். நம்மள்கிட்ட வர மாடு எந்த மாடும் சாப்பிடலுங்கிற குறையில உங்க தீனி போட முடியலன்னா என்ன இப்படி சாப்பிடுது அப்படின்னு தான் கஸ்டமர் சொல்றாங்க. சாப்பிடலுங்கிற குறையில எல்லாம் செக் பண்ணி பார்த்து எல்லாம் தெளிவாக நல்லா எடுத்து கண்ணு போடுறதுக்கு எவ்வளோ நாள் இருக்கு? ஆனால் கண்ணு போட இன்னும் ஒரு 10 நாள் டு 12 நாள் டைம் எடுத்துக்கோம்னா மாடு நல்லா ஜெயஜனே நல்லா பெருங்கூட்டான மாடுங்க. நான் பேச பிடிக்க கரை ஒரு 17 லிட்டர் சொல்லி கொடுக்கலாம். 20 லிட்டர் கஸ்டமர் சொன்னாங்க. நம்ம வந்து நம்மள்ட்ட வாங்குற கஸ்டமர் 1 லிட்டர் சேர்த்து வந்து நம்ம சொல்றதோட கம்மியாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக நம்ம பால் குறைச்சி தானே சொல்றோம். ஒரு 16-17 கேரண்டி சொல்லி கொடுக்கலாம். இன்னும் 10 நாள் ஆகும் நான் கண்ணு போட. மேய்ச்சல் முறை, தவிடு சாப்பிட்றது, வைக்க திங்கிறது, தட்டை போடுறது எதுவுமே நம்ம மாடு கழிக்குதுங்கிற பேர் இல்லை. ஆனால் என்னன்னா இப்படி திங்கிறது தீனியே போட முடியலன்னா திங்கிறது எதை போட்டாலும் திங்குதான் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கஸ்டமர் சொல்லணுமோஞ்சு. ஏன்னா தீனி போட்டால் திங்க முடியல, மாடு திங்க மாட்டேங்குதுனான்னு குறை இது வரையிலும் ஃபோன் வந்ததில்லை. மேயறது பிடிக்குது, காட்டு மேய்ச்சலுக்கு எங்களுக்கு செட் ஆகணும்னா, வெயில் மலைக்கு எல்லாம் செட் ஆகணும்னா இது கரெக்டாக இருக்குமா. ஆனால் ஜெர்சியில் ஒரு கிராஸ் டைப்பான பண்ணால் 2வது கண்ணு 6 பல்லுனா நல்லா உடம்புகளோட நல்லா முகக்கலையோட சான் மூஞ்சியில் நல்லா பேசப்படி நல்லா இருக்கணும். காம்போட மடிக்கால் சுழி சுத்தம், மாட்டில் எந்த தப்பும் இல்லைண்ணா. இதெல்லாம் கரை 2 நேரம் ஒரு 17 லிட்டர் கேரண்டி சொல்லி கொடுக்கலாம். 20 லிட்டர் சொல்லியிருக்காங்க, 17, 9, 8, 17 லிட்டர் கேரண்டி சொல்லி கொடுக்கலாம்ண்ணா. பேசப்படி 4 காம்பு நல்லா வைப்பேன், மடி சோளம் ஃபுல்லாக வரும்ண்ணா. பேசப்படிக்கு நல்லா இருக்கும்ண்ணா. இதெல்லாம் ஒரு பண்ணை யூஸுக்கும் நல்லா இருக்கும், வீட்டு யூஸுக்கும் நல்லா இருக்கும்ண்ணா. இன்னும் 10 நாள் ஆகும்ண்ணா கண்ணு போட நல்லா இருக்கணும். ஒரு வீட்டு யூஸுக்கும் லேடிஸ் ஜென்ட்ஸ் யாராலும் பேசிக்கலாம், ஒரு பண்ணை யூஸுக்கும் மிஷினுக்கு பண்ணைக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். நெத்தியில் சுழியே இல்லைண்ணா. இதுக்கு முதுகில் நடுமுது சுழிங்கண்ணா. சுழி சுத்தம் மாட்டில் தப்பான மாதிரி நம்ம எடுக்க மாட்டோம்னா, நம்ம எது செக் பண்ணவே தேவையில்ல, நம்மள்ட்ட வாங்கினாவே நல்லா தான் இருக்கும்னு வாங்கிக்கலாம், இன்னும் தப்பு வராதுண்ணா. நம்மளும் சேல்ஸுக்கு வாங்குறோம், அதனால் வந்து தவறான மாடு வாங்க மாட்டோம். அதான் 4 காம்புக்கு எல்லாம் விவசாயிட்டு செக் பண்ணி தானே வாங்குவோம். 4 காம்பு உதைக்கிறது பூ தள்ளுறது தப்பாக இருந்தால் கேரண்டி நான் மாற்றிக்கலாம்ண்ணா. ஜெர்சியில் கிராஸ் டைப்பான மாடுனா இது 3வது கண்ணுனா கடை முளைப்பு பல்லு புறத்துல ஒரு கண்ணு போட்ட மாடுனா, அதனால இது 3வது கண்ணுனா நல்லா ஆஸ் கொம்பில் குறுங்கால் டைப்பில் நல்ல மடிக்காலோட மடி பாயிண்டோட நல்ல குணமனத்தில் நல்ல பாருங்க நல்ல மடிக்கல்லாம் இதெல்லாம் கரை 9, 8 ஈஸியாக வரக்கூடிய மாடுனா. நல்லா பேச பிடிக்க நல்லா குணமனமாக நல்லா இருக்குதுன்னா பாருங்க. தோல்லாம் சாக்கு மாதிரி இன்னும் நல்லா வரும்ண்ணா மடி. இதெல்லாம் கரை நேரம் 10 லிட்டர் கூட இந்த மடிக்க வரக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. நம்ம ஒரு 15 லிட்டர் வந்தால் கூட போதும், குறைஞ்சபட்ச கறவை சொல்லுவான் மக்கள்கிட்ட. அவங்க போய் நேரம் 10 கறந்தாலும் சந்தோஷம் பண்ணுவாங்க. நேரம் 10 லிட்டர் வரக்கூடிய மாடு. ஆனால் ஒரு 15 லிட்டர் நம்ம கேரண்டி சொல்லி கொடுக்கலாம். மடிக்கால் நேரம் தர குறுங்காலில் நல்லா தாரெல்லாம் நல்லா ஓஸ் பைப் ஓஸ் மாதிரி நல்லா மடிக்கால்லாம். இதெல்லாம் நல்லா மடிக்கால் ரெட்டை முதுகில் நெய் கட்டான குறுங்கால் டைப்பில் நல்லா மாடுங்கண்ணா. இது மடியெலாம் பாருண்ணா செமத்தியான பையாக இருக்குமா. இதெல்லாம் ஒரு ஃபேமிலிக்கே ஒரு பண்ணைக்கு வாங்கினா நல்லா பெஸ்ட்டாக நல்லா இருக்குமா. ஆனால் கொம்பு நல்லா பட்டி பார்த்து கொம்புனா, இந்த மாதிரி கொம்பு அமைஞ்சுன்னா நல்லா நம்ம மாடு ஒரு மாடு வாங்கினாலும் 4 மாடு வாங்குற ஒரு யோகம் வரும். தேவைப்படுறவங்க அப்படியே ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கால் பண்ணி உடனே கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிடலாம். அண்ணா இது 3வது கண்ணா தலைச்சங்கண்ணா நீங்களே சந்தேகமாக போனால் இது ஆனால் தலைச்சங்கன்னு தானே, யாரும் நம்ப முடியாத ஒரு இதுனா 2 பல்லு தச்சோடுனால பெரிய கிடையாது. அடுத்த கண்ணுக்கெல்லாம் 1 லட்ச ரூபாய் தாண்டி தானே விலை போகணும். 1.5 லட்சம் விலை சொன்னாலும் நின்று கேட்கக்கூடிய மாடு. இந்த கண்ணுக்கே 1 லட்ச ரூபாய் நெருக்கி விற்கக்கூடிய மாடுனா நம்ம அவ்வளோ சொல்லலாம். முன்ன பண்ண நம்ம கஸ்டமருக்கு அனுசரிச்சு கொடுக்கலாம். தலைச்சனுக்கே ஒரு 16-17 லிட்டர் கறக்கூடிய மாடு, பெரிய மாடு, நல்ல நீளப்பாலத்தில் நல்ல குணமனத்தில் தங்க மாதிரி நம்ம குணமனம். நம்ம எந்த ஆண்டுனாலும் பேச பிடிக்க நல்லா லேடிஸ் ஜென்ட்ஸ் யார் வேணாலும் பேசிக்கலாம். குணமனம் அப்படி இன்னும் 20 நாள் டைம் எடுத்துன்னா மடி ஃபுல்லாக வரும்னா ஒரு 5 to 17 லிட்டர் தலைச்சனுக்கே கரை வருங்கண்ணா. இந்த மாடு வாங்கிட்டு போனால்
நல்லா இளம்பொருளில் நம்ம 10 கன்று வச்சுக்கலாம். பால் நம்ம நினைக்கிற பாலும் வெயில் மழைக்கு ஃபேட் எசனப்புக்கு எல்லாம் நீட்டாக நல்லா இருக்குமா. பார்த்தா மாடு ஒரு குதிரை மாதிரி ஒரு லுக்காக தெரியக்கூடிய மாடு. நம்ம ஒரு 1/2 கிலோ 1 கிலோ தீவனம் சேர்த்து கொடுத்தோன்னா அன்னைக்கு 2 லிட்டர் பால் சேர்த்து வருதுன்னு அர்த்தம். தீவனம் கொடுக்குற அளவுக்கு பால் கறக்கமாக இது. பீசு பிடிக்கும் நல்லா இருக்குன்னா நல்லா குணமனமும் நல்ல குணமனம்னா ஈத்து மாடு மாதிரி நல்ல குணம். ஈத்து மாடு கூட இந்த தலசங்கள்லாம் இந்த மாதிரி குணம் ஏறுறதுக்கு 100ல் 1 தானா. இந்தாண்ட பூந்து அந்தாண்ட இருந்தால் கூட இன்னும் குழந்தை பிடிச்சா கூட கை காலை தூக்காது. லேடிஸ் கிடீஸ் ஜென்ட்ஸ் யார் பிடிச்சாலும் தலைகளே ஆட எந்த பிரச்சனையும் இல்லை. நல்ல பாசமான மாடுனா. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு உடனே கூப்பிடுங்கண்ணா. மொட்டை டைப் போடி டைப்பான மாடுனா இது. 2வது கண்ணா ஜெர்சியில் பியூர் ஜெர்சினா நல்லா பேச பிடிக்கும். நல்ல குணமும் நடுமுது சுழி எதிர் சுழிலாம் பண்ண குணமும் அருமையாக இருக்கும். 4 காம்பு நல்லா பூ காம்பு குணமான தலைச்சனுக்கு ஒரு 13 லிட்டர் வந்தோன்னா இந்த கணக்கு ஒரு 5 சொல்லிட்டு இருக்கோம். மால் குறுங்கால் டைப்பில் நல்லா ரெட்டை முதல் நெய் கட்டான மாடுனா பேச பிடிக்கும் நல்லா இருக்கும். குறவையிலே மொட்டைனா இது. கும்பு சுட்ட மாடு இல்லை, குறவையிலே மொட்டை. நல்லா சின்ன மூஞ்சி குழி நெத்தியில் மாடு நல்லா அமைப்பாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் ஓட்டு நல்ல குணம் நம்ம பேசுவோம். லேடிஸ் ஜென்ட்ஸ் யார் வேணால் பேசிக்கலாம். ஒரு பண்ணை யூஸுக்கு நல்லா இருக்கும், வீட்டு யூஸுக்கு நல்லா இருக்கும். சுழி சுத்தம் அதெல்லாம் மாட்டில் தப்பு இல்லை. நெத்தியில் ஒரு சுழி, நடுமுது சுழி, அசு சுழி இல்லாத ராஜா சுழியோடு இருக்குதுண்ணா. ஜெர்சியில் ஒரிஜினல் பீரியட்னா இது. நல்லா நண்டு கொடுக்கும் மாதிரி நல்லா தலைச்சனா பேரான ஈத்து மாடு மாதிரி நல்ல குணம் பண்ணால் நல்ல உடல்கள் நல்லா நீளம்னா ரெட்டை முதுவில் நல்ல குணமனத்தில் அருமையான குணமனம்னா. இதெல்லாம் தலைச்சனிங்க நல்லா தீன் செல்வாக்காக இருந்ததுன்னா ஒரு 5 லிட்டருக்கு எடுக்காதுன்னா ஒரு 13-14 ஈஸியாக வரும்னா. நல்லா நீளப்பழம் கொம்பு நல்லா ஆசு கொம்புனா குழி நெத்தியில் முட்டை கண்ணில் நல்ல மாடுனா கறக்கிறதுக்கு. சுழி நடுமுது சுழி எந்த தப்புலாம் வால் குடி நல்லா இறக்குமா பேச பிடிக்கும். நல்லா குணமனம் நல்ல மடி நல்லா ஈத்து மாடு மாதிரி மடினா குணமனம் நல்லா சாமி மாதிரி தங்கமா நல்ல குணமனமாக இருக்குதுண்ணா. மாட்டில் எதுவும் தப்பு தான் நீட்டாக இருக்கும். ஒரு தலைச்சங்கன மாடு இளங்க பொருள் எனக்கு வேணும், நான் 10 கன்று வச்சுக்கின மாடு நான் விற்க வாங்கல, ஒரு டைம் வாங்கினா நான் லைஃப் லாங் வச்சுக்கின்னு நினைக்கிறேன், இந்த மாடை சூஸ் பண்ண நல்லா இருக்குமா. இது ஜெர்சியில் ஒரிஜினல் பீடுனா இதனால் கொம்பு நல்லா நண்டு கொடுக்கும் மாதிரி நல்லா கொம்பு போகணும் அண்ணா. இந்த மாதிரி மாடு ஒரிஜினல் பீடு இந்த மாதிரி மாடு தேவைப்படுறவங்க கீழே டிஸ்பிளே நமக்கு கால் பண்ணுங்கள். அவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுத்துடலாம். விலையில கூட 5-10 முன்னப்ப நம்ம குறைச்சி கொடுப்போம். மாட்டு தரத்தில் 100% நம்மள்ட்ட குறை வராது. நம்ம வீட்டுக்கு வாங்குற மாதிரி 4 டைமுங்கிறது 10 டைம், ஒரு டைமுக்கு 4 டைம் செக் பண்ணி பார்த்து நம்ம வீட்டுக்கு வாங்குற மாதிரி அவங்களுக்கு நம்ம வர கஸ்டமர் சொந்தங்களாம் நினச்சி நம்ம கொடுப்போம்னா. மற்ற இடத்துல போகிறத விட மணிக்கிட்டு போனால் பரவாயில்ல, மாடு கைரேசியாக நல்லா இருக்குது, அங்கே போய் வாங்கிட்டு வந்தால் நல்லா கறக்குது, அனுசரித்து தராங்க, அந்த பருட ஒரு ஆளாக சிங்கிளாக வந்து கூட்டமாக நாளைக்கு வர அளவுக்கு நம்ம நல்ல மாடாக எடுத்து கொடுக்கலாம். நம்ம பண்ணைக்கு வாங்க, வந்து பாருங்கள். மாடு வாங்கணும்னு அவசியம் இல்லை, வந்து ஒரு டைம் பாருங்கள், உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். விலை அனுசரித்து பண்ணித்தரேன். மற்ற இடத்துக்கு 4 இடத்துக்கு 4 வியாபாரிட்டு போங்க, 4 சந்தைக்கும் போய் பாருங்கள். எல்லாத்த விட மணி பரவாயில்லன்னு நீங்கள் நினச்சி நம்மள்ட்ட வந்து நல்ல மாடாக எடுத்துக்கிட்டு போங்க. மற்ற இடத்த விட 100-100% அனுசரித்து தரேன். விலையில் குறைச்சி தருவேன், தரத்தில் குறையாது நம்ம இடத்துல.